லாஸ்ட் வீடியோல உங்களுடைய பிராண்ட் எப்படி சாட் ஜிபிடி ஆன்சர்ல ஃபீச்சர் ஆகுது அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த வீடியோல உங்களுடைய கண்டென்ட் எப்படி சாட் ஜிபிடி ஆன்சர்ல ஃபீச்சர் ஆகுது அப்படிங்கிற ஒரு குயிக் டிப்ஸ் இந்த வீடியோல சொல்றேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க சாட் ஜிபிடி போயிட்டு வெப் சர்ச்சை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு ஒன் ஆஃப் த உங்களுடைய கீவேர்டை அதை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணீங்கன்னா அதுக்கு ஷோ ஆகிற ஆன்சர்ல அது எங்க இருந்து எடுத்தது அப்படிங்கிற சோர்ஸும் இன்க்ளூட் ஆகி வரும். இன்கேஸ் அந்த சோர்ஸ்ல உங்களுடைய வெப்சைட் இல்லைன்னா கண்டிப்பா நீங்க அது ரிலேட்டடான பிளாகோ ஆர் லேண்டிங் பேஜோ வச்சிருப்பீங்க. உங்களுக்கு ரிலேட்டடா இருக்கிற சைட் ஆர் உங்களுடைய காம்படிட்டர் சைட் அந்த சோர்ஸ்ல ஃபீச்சர் ஆகும். பட் உங்களுடைய சைட் அதுல ஃபீச்சர் ஆகும்னா நீங்க ஒரு திங்க் பண்ணணும். அது என்னன்னா நீங்க அதோடைய எல்லா சோர்ஸும் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு சிமிலர் பேஜ் நீங்க உங்க சைட்ல வச்சிருப்பீங்க. அந்த பேஜ் கூட கண்டென்ட் கேப் அனலைசிஸ் பண்ணுங்க, கண்டென்ட் ஆடிட் பண்ணுங்க. உங்களுடைய பேஜும் சாட் ஜிபிடில வர சோர்ஸோடைய பேஜும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணி நீங்க என்ன மிஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய பேஜ் அவங்களோட எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரூவ் பண்ணுங்க. அவங்க என்னென்ன கவர் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபுல்லா அனலைஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கண்டென்ட் எப்படி எழுதிருக்காங்க, ரொம்ப பேராவா இல்லாம ஷார்ட் கண்டென்ட் எழுதிருக்காங்க, எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டீடைல்டா அனலைஸ் பண்ணுங்க. ஸோ இப்படி பண்ணி உங்களுடைய கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட்டும் சாட் ஜிபிடி ஆன்சர்ல ஃபீச்சர் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைனாலும் காம்படிட்டரை விட உங்களுடைய கண்டென்ட் ஓவராலா இம்ப்ரூவ் பண்ண இது ஒரு நல்ல டிப்ஸ். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓவர் த பீரியட் உங்களுடைய கண்டென்ட் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதனால ரேங்கிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க ஏஐ ஆன்சர்லயும் ஃபீச்சர் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. இதை ட்ரை பண்ணி பாருங்க.